நடிகர் விஜயினுடைய வளர்ச்சிக்கு பலர் முக்கிய பங்களிப்பு கொடுத்து வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக அவரது தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் விஜய் சினிமாவில் அறிமுகப்படுத்தி ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைத்து விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு அரசியல்படுத்தியவர் அவர்தான். அதே போல் 30 ஆண்டுகளுக்கு மேலாக விஜயிடம் பணிபுரிந்தவர் மற்றும் முன்னாள் மேனேஜர் பி. டி. செல்வகுமார். இவர் தயாரித்த திரைப்படங்களில் விஜய் நடித்திருப்பதோடு குறிப்பாக புலி படத்திலும் நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் வெளிவரும்போது வருமான சோதனையில் செல்வகுமார் சிக்கிட்டார். அதற்கு விஜய் உதவி அளிக்கல அப்படின்ற செய்திகள் வந்துச்சு. பி. டி. செல்வகுமார் சமீபத்தில் தன்னை திமுகவில் இணைச்சிக்கிட்டார். அவர் முன்னதாகவும் தற்போது செய்தியாளருடன் பேசிய போது விஜயனுடைய வளர்ச்சிக்கு பங்கு வகித்த பலர் என்று அவர் அருகில் இல்லாத நிலை பற்றி பேசியிருக்காரு. எஸ்ஏசி இல்லாமல் விஜயின் வளர்ச்சி கிடையாது. ஆனால் அவர் அதை மறந்துட்டார். நானும் அவருடன் இருந்த ரசிகர் மன்ற தலைவர் ஜெய் ஸ்ரீதரன், மாநில செயலாளர் ரவிராஜன் ஆகியோரையும் வெளியே அனுப்பியிருக்கார். புலி படத்தை தயாரித்து எனக்கும் அவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. நடிகர் என்றால் கூட்டம் கூட தான் செய்யும். சில்க் ஸ்மிதா, ஸ்னேகா, நமிதா போன்றவர் வந்தாலே ரசிகர்கள் வருவாங்க. கிளாமருக்காக ஓட்டு போடலாம். ஆனால் எல்லோரும் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு செல்வகுமார் சொல்லியிருக்காரு. விஜய் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாருன்னு கேட்டதுக்கு அதற்கு செல்வகுமார், அது எனக்கு எப்படி தெரியும், த்ரிஷாவிடம் கேளுங்க, அவங்களுக்கு வேணா தெரியும்னு பதில் கொடுத்துருக்காராம். இது ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது.